புது பைக் வாங்கிட்ட பிறகு பைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்துக்கணும் போல், நிறைய செலவு பண்ணி அப்பப்போ மெயின்டெனன்ஸ் பண்ணணும் போல் அப்படிலாம் எந்த விஷயமும் கிடையாது மக்களே. நம்ம பைக்கை பார்த்திங்கன்னா ரொம்ப சில சின்ன டிப்ஸ்லேயே வந்து நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணாலே நம்ம பைக் ரொம்ப நல்லாவே இருக்கும். நம்ம சொல்ல போகிற ஒவ்வொரு டிப்ஸும் பார்த்திங்கன்னா நிறைய பைக்கர்ஸ்க்கு தெரிஞ்சுக்கும். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா தெரியாதவங்க பிகினர்ஸ்க்காக இந்த வீடியோ. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் வந்து காலேஜில் புதுசாக பசங்க சேர போல் நம்ம பசங்க பைக் வாங்கிக்கிட்டே இருக்காங்க. ஸோ புதுசாக வரவங்களுக்கு சில விஷயம் தெரியாமல் கூட இருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சவங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. ஸோ இப்போ சொல்ல போகிற டிப்ஸ் எல்லாமே சின்ன டிப்ஸ் தான், சரிங்களா? இதை வந்து நம்ம டெய்லி கூட ஃபாலோ பண்ணுற அவசியம்லாம் இருக்காது, ஒரு சர்டன் கேப்புக்கு நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ டிப் நம்பர் 1 என்ன அப்படின்னா உங்களோட இன்ஜின் ஆயில், சரிங்களா? நம்ம பைக்கில் ஒரு சர்டன் கிலோமீட்டருக்கு இன்ஜின் ஆயில் நம்ம மாற்றணும், சரிங்களா? இதை பொதுவாகவே உங்கள் புது பைக்ஸ் வாங்கும்போது உங்களை யூசர் மேனுவலில் ஃபஸ்ட்டு சர்வீஸ் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற அந்த கிலோமீட்டரில் கட்டாயம் நீங்கள் பண்ணணுங்க. அதாவது ஃபஸ்ட்டு 500 to 750 கிலோமீட்டர்ஸ் சொல்லுவாங்க, பைக்கு ஏற்ற மாதிரி இது மாறுங்க. இப்போ ஸ்டார் சிட்டி 110க்கு பார்த்தீங்கன்னா 500 கிலோமீட்டர்ஸ்லேருந்து 750 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ஓட்டிட்டிங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணிடணுங்க. கண்டிப்பாக இதை வந்து ஒவ்வொரு வண்டிக்குமே வந்து ஒரு பர்டிகுலர் கிலோமீட்டர்ஸ் வச்சுருப்பாங்க, அந்த கிலோமீட்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். காரணம் என்னென்னா ஸ்டார்டிங்கில் நிறையா அந்த பார்ட்டிகல்ஸ் டஸ்ட் பார்ட்டிகல்ஸு அப்புறம் மெட்டல் பீசஸ் இதெல்லாம் வந்து வெளியே வரும், க்ளீன் ஆகுன்றதுக்காக இந்த விஷயங்களை பண்ணுறாங்க. அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னென்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் இன் பீரியட் ஆர் வந்து ரன்னிங் இன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு 1000 கிலோமீட்டர்ஸ்க்கு எவ்வளோ ஸ்பீடில் வண்டியை மெயின்டைன் பண்ணுங்கள், உங்கள் இன்ஜின் வந்து செட் ஆகணும்னு சொல்லியிருப்பாங்க. இதுவுமே பைக்குக்கு ஏற்ற மாதிரி மாறுங்க. இதை நீங்கள் யூசர் மேனுவல் எடுத்து உட்காந்து பாருங்கள். ஸோ இந்த 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு டைம் இன்ஜின் ஆயில் மாற்றுறது, அடுத்து வந்து அந்த ஸ்பீட் அண்ட் ஆர்பிஎம் மெயின்டைன் பண்ணுறது. ஸோ அடுத்தடுத்த சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி ஆயில் மாற்றுறதோ இல்லை நீங்கள் மாற்ற போகிற ஆயில் டைப்பை பொறுத்து இல்லை உங்களோட வண்டியை டைப்பை பொறுத்து இந்த கிலோமீட்டர்ஸும் வந்து உங்களுக்கு யூசர் மேனுவலே போட்டிருப்பாங்க, நீங்கள் பாருங்கள். இந்த என்ஜின் வந்து ஸ்டார்டிங்கில் செட் ஆகிறது ரொம்ப முக்கியங்க. அந்த டைமில் நீங்கள் ஆயில் மாற்றுறது, அந்த டைமில் உங்கள் பைக்கை நீங்கள் எப்படி ஓட்டுறீங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சரிங்களா? ஸோ அதனால தான் அந்த சொல்கிற ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ்க்கு நீங்கள் வண்டியை ரொம்ப ஸ்மூத்தாக ஓட்டுங்க, ரொம்ப ரேஷ் ட்ரைவ் பண்ணாதீங்க. அதுலேயே வந்து போட்டிருப்பாங்க எவ்வளோ ஸ்பீட் வரைக்கும் நீங்கள் ஓட்டலாம் அப்படின்னு. ஸோ ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் நல்லா ஓட்டி உங்கள் இன்ஜினை அழகாக செட் பண்ணிட்டீங்க, ஸோ அந்த மைலேஜ் உங்களுக்கு எப்பவுமே பாதிக்காது, கண்டினியூஸாக வரும். இல்லை ஸ்டார்டிங்கில் போட்டு கண்ணா அப்படின்னா ஆயில் மாற்றாமல் ரேஷ் ட்ரைவ்லாம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய மைலேஜ் அடிவாங்க. ஸோ அப்போ என்ன உங்கள் இன்ஜின் வந்து என்ன பெர்ஃபார்மன்ஸில் செட் ஆகுதோ அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் உங்களுக்கு திரும்பி உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் உங்கள் வண்டிக்கு கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஜின் ஆயில் மாற்றுறது முக்கியமான காரணம், ஸோ இன்ஜின் ரொம்ப ஸ்மூத்தாக ஓடணுங்க, அது மட்டும் இல்லை ஸோ உள்ள பார்ட்ஸ்லாம் தேயக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை டீட்டெயிலாக நம்ம செப்பரேட் வீடியோஸில் பார்க்கலாம். செகண்ட் திங் என்ன அப்படின்னா வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் மெயின்டெனன்ஸ், சரிங்களா? பைக்கோடைய செயினை வந்து 2 விஷயம் தான் வந்து, ஏன்னா என்ஜினோட முக்கியமாக கனெக்டாக இருக்க ஒரு பார்ட் வந்து செயின்லேருந்து வீல், ஓகேங்களா? அப்போ இந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டுக்கு ஸோ ஆயில் போட்டு எப்பயும் ஸ்மூத்தாக ரன் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா அது ரொம்ப லூஸ் ஆகக்கூடாது, கொஞ்சம் டைட் பண்ணி ஓட்டுங்க, சரிங்களா? ஒரு சர்டன் கிலோமீட்டர்ஸ்க்கு அது ஓடும், சரிங்களா? ஸோ டைட் பண்ணி லூஸ் ஆகிறப்பெல்லாம் டைட் பண்ணி ஓட்டுங்க. அடுத்த விஷயம் அப்படி பார்த்திங்கன்னா செயின் லிங்க் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக வந்து அதை வந்து கட் ஆகும், சரிங்களா? சும்மா அடிக்கடிக்கெலாம் கட்டாகும், சும்மா எப்போனாச்சும் நீங்கள் அப்பப்போ வந்து மானிட்டர் பண்ணுங்கள். செயினை கனெக்ட் பண்ணுற ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்க் வந்து எதனா உடையிற மாதிரி இருக்கா, வீரல் விட்டுருக்காலாம் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? டிப் நம்பர் 3 என்ன அப்படின்னா பிரேக் ஷூஸுங்க, சரிங்களா? ஸோ பைக்கில் பிரேக் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உங்களுக்கே தெரியும். அண்ட் அந்த பிரேக் ஷூஸ் வந்து தேஞ்சிடுச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். மெக்கானிக் சொல்லிடுவாங்க இதுக்கு மேலே டைட் பண்ண முடியாதுப்பா, இது தேஞ்சிடுச்சுன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக மாற்றிடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சர்டன் ஸ்பீடில் போய்ட்டு இருக்கும், எனக்கு பிரேக் பிடிச்சினா நிற்காது, அப்படியே தேய்ச்சிக்கிட்டே போகும், இல்லை நிற்கவே நிற்காது. ஸோ அது ரொம்ப ரிஸ்கில் போய் முடியும். அதனால் ஸோ பிரேக் டைட் பண்ணுங்கள் தேவைக்கேற்ற மாதிரி. அதே டைமில் பிரேக் ஷூஸ் தேஞ்சிருச்சு அப்படின்னா பிரேக் ஷூஸை புதுசாக மாற்றிடுங்க, ஓகேங்களா? பேட்டரிக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மெயின்டெனன்ஸ்லாம் கிடையாதுங்க. நீங்கள் வண்டியை ரொம்ப நாள் நிப்பாட்டி போடுறீங்க பாருங்கள், அப்போ தான் இந்த பேட்டரி லோவாக இருந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். நீங்கள் கண்டினியூஸாக அழகாக ரன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேட்டரி பிரச்சனைலாம் வராது. ஒருவேளை லாங் டைமாக ஒரு 2-3 வாரம் நிறுத்துறீங்க அப்படின்னா ஸோ நடுவில் அப்பப்போ வந்து ஒரு 2 நாள் 3 நாளைக்கு ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இன்ஜினை கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஸோ பேட்டரி லோ ப்ராப்ளம்லாம் வராது, ஓகேங்களா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டரியில் லிக்விட் ஃபில் பண்ணுற மாதிரி வரும், டிஸ்டில்டு வாட்டர்னு சொல்லுவாங்க, அதை ஃபில் பண்ணுற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா ரீஃபில்லிங்லாம் கிடையாது, ஜெல் டைப்லேயே வந்து பேட்டரிஸ்லாம் வந்துருச்சு. அதுவே வந்து அதாவது மெயின்டெனன்ஸ் ஃப்ரீனே நம்ம சொல்லலாம், சரிங்களா? ஸோ பெரிய அளவு மெயின்டெனன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அடுத்த முக்கியமான விஷயம் உங்கள் பைக்கோடைய டயர் மக்களே. ஸோ டயர் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா டயரில் நீங்கள் காற்று கரெக்டாக அடித்து ஓட்டுங்க. ஸோ காற்று இல்லைனா என்ன நடக்கும்னா உங்களுடைய வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே பாதிக்கும். டயர் பார்த்திங்கன்னா ஈவனாக தரையில் படாமல் கண்ணாபின்னான்னு தேய ஆரம்பிக்கும். ஸோ பிரேக் பிடிக்கும்போது அது நிற்கிறதே வித்தியாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக டயர் கண்ணாபின்னான்னு தேஞ்சிச்சுன்னா அது ரியாக்ட் பண்ணுறதும் வித்தியாசமாக தான் இருக்கும், சரிங்களா? ஸோ டயர் கண்ணாபின்னான்னு தேய்க்கிறதுனா
கரெக்டான ப்ரெஷரில் வடிங்க. ரொம்ப அதிகமாக அடிச்சிங்கனாலும் அன்ஈவனாக உங்களுக்கு பிரச்சனை வரும், ரொம்ப கம்மியாக அடித்தாலும் பிரச்சனை. ஸோ கரெக்டான லெவலில் அடிச்சுக்கோங்க ஏர் ப்ரெஷர். ஓகேங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் டெஸ்ட் பண்ணியிருப்பீங்க எந்த பங்க்கில் உங்களுக்கு செட் ஆகுது, எந்த பங்க்கில் நல்ல மைலேஜ் வருது. ஸோ ஒரே பங்க்கில் பெட்ரோல் மெயின்டைன் பண்ணுங்கள். எமர்ஜென்சிக்கு போட்டுக்கலாம், ஒரு பிரச்சனை வரும். ஸோ முடிஞ்சளவுக்கு ஒரே பங்க்கில் பெட்ரோல் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சென்டர் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப லாங் டைமாக நிற்க போகுதுன்னா, அதாவது ரொம்ப நேரம் நிற்க போகிறதுல சென்டர் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ கைஸ் இந்த மாதிரி சில டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்கள் வண்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இதை தாண்டி இன்னும் என்னெல்லாம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஏர் ஃபில்டர் இருக்குது அண்ட் ஸ்பார்க் ப்ளக் இருக்குது. இதெல்லாம் வந்து கேர் பண்ண ஒரு விஷயம் தான். இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாங்களா, டீட்டெயிலாக தனித்தனி வீடியோஸில் பார்க்கலாம். வச்சுங்களா, இப்போ ஸ்பார்க் ப்ளக் பார்த்திங்கன்னா அது டேமேஜ் ஆகும்போது தான் நம்ம மாற்ற போகிறோம். என்ன ஒன்று, ஸ்பார்க் ப்ளக்கில் தண்ணி உள்ளே போகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் உங்கள் வண்டி ஸ்டார்ட் ஆகுது. மழை காலத்தில் இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு வரும். சரிங்க. அதே மாதிரி ஏர் ஃபில்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏர் ஃபில்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் உங்கள் வண்டிக்கு. ஸோ என்விரான்மெண்ட்டில் இருக்க ஏரை செக்ஷன் பண்ணி அந்த டஸ்ட்டெல்லாம் ஏர் ஃபில்டரில் டஸ்ட் அப்படியே நிறுத்தி வச்சுக்கிட்டு என்ஜினுக்கு ஏர் கொடுக்கும். என்ஜினுக்கு ஏன் ஏர் வேணும் அப்படின்னா, ஒரு பொருள் எரியணும் அப்படின்னா அந்த இடத்துல ஆக்சிஜன் இருக்கணும், அண்ட் ஹீட் சோர்ஸ் இருக்கணும், அண்ட் ஃபியூவல் இருக்கணும். இது மூணும் சேர்ந்தால் தான் வந்து அந்த இடத்துல எரியும். ஸோ அதுக்கான அந்த ஏர் ஃபில்டரோட பர்பஸ் இது. இந்த ஏர் ஃபில்டர் நம்ம பர்டிகுலர் கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் பார்த்தோம். இதெல்லாம் நம்ம தனித்தனி வீடியோஸில் டீட்டெயிலில் பார்க்கலாம் மக்களே. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஸோ மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட சேனலில் ஏற்கனவே ஷார்ட்ஸில் இந்த டிப்ஸ் எல்லாமே போட்டுட்ருக்கோம் அண்ட் இப்போ லாங் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வரைக்குமே கொடுங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம தாண்டிட்டோம். ஸோ நீங்கள் கொடுத்த இந்த சப்போர்ட் தான் இது. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ஃபோல் நான் அவங்கள பார்க்குறேன். பாய்.